தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலையில் உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தேவ மகிமைக்காக நாம் வாசிக்க கேட்போம். அன்பான வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் 99 வயது இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்துக்கோ என்று சொன்னார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் அநேக காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த காலையில் பிரியமான தேவஜன் ஒரு குறிப்பிட்ட குறிப்பு வேதம் சொல்லுது. ஆபிரகாமுக்கு 99 வயது இருக்கும்போது தேவன் அவருக்கு தரிசனமானார் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தரிசனத்தை குறித்து இந்த காலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆவிக்குரிய உலகம், கிறிஸ்துவ வாழ்க்கை, இன்றைக்கி சபைகளுடைய நிலவரம் நாளுக்கு நாள் மங்கி போய் கொண்டிருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, தரிசனம் இல்லாததுனால. ஆகையால் இன்றைக்கி தரிசனம் இல்லாததுனால தான் நம்முடைய முன்பிதாக்கள், முன்னோர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எப்படி தேவ வைராக்கியமாக, அன்பான தேவ ஜனமே, அவர்களிடத்தில் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது போல பிரியமான தேவ ஜனமே வசதியோ பொருளாதாரமோ டெக்னாலஜியோ கிடையாது. ஆனால் அவங்க எல்லாரும் யாராக இருந்தாங்கன்னா, தரிசனம் உள்ள தேவ மனிதர்களாக இருந்தார்கள். ஆகையாலே தான் அன்பான தேவ ஜனமே, அவங்ககிட்ட வசதி இல்லைனாலும், பணம் இல்லைனாலும், டெக்னாலஜி இல்லைனாலும், அவங்க தேவனுக்காக தரிசனம் கொண்டவர்களாக இருந்ததுனால தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் அன்பான தேவ ஜனமே, டெக்னாலஜி இருக்குது, வசதிகள் இருக்கிறது, பணம் இருக்குது, ஆனால் தரிசனம் இல்லை. ஆகையால் தான் இன்றைக்கி சபைகள் என்ன ஆகிக்கொண்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, எப்படி பழைய காலத்தில் இந்த வெளுக்கு, பிரியமான தேவ ஜனமே, வெளுக்கில் எண்ணெய் குறைஞ்சிட்ட உடனே அந்த பிரியமான தேவ ஜனமே தீ சாம்பலாய் மாறி வீடெல்லாம் அந்தகாரமாய் காணப்படும். அதே போல தான் இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, பலருடைய வாழ்க்கையில் தரிசனம் இல்லாததுனால வெளிச்சமாக இருக்க வேண்டிய இவர்கள், பிரகாசிக்க வேண்டிய இவர்கள், பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய இவர்கள் இன்றைக்கு என்ன ஆயிட்டு இருக்கிறாங்கன்னா, மங்கி போன நாணலை போல இருக்கிறார்கள். காரணம், அவங்களுக்கு என்ன கிடையாது? தரிசனம் கிடையாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரு பிள்ளையை நாம் அன்பான தேவச்சனமே ஒரு கிண்டர் கார்டனில், ஒரு பேபி சிட்டிங்கில் கொண்டு போய் நம்ம ஒரு ஆண்டெல்லாம் படிக்க வைக்கிறோம். படித்த உடனே அந்த பிள்ளை அடுத்தது என்ன ஆகுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்கேஜிக்கு போக ஆரம்பிக்கிறது. அந்த எல்கேஜிலேருந்து அந்த பிள்ளை அப்படியே யூகேஜி, படிப்படியாக அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு நல்ல நிலைக்கு அன்பான தேவஜனமே படிப்படியாக படித்து கொண்டே வருகிறது. ஆனால் இன்னைக்கு விசுவாசிகளுடைய நிலைமை, சபைகளுடைய நிலைமை என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இவங்க இந்த கிண்டர் கார்டனில், பேபி சிட்டிங்கில் பிள்ளைய படிக்க சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதோடு சரி. அதுக்கப்புறம் அன்பான தேவ ஜனமே, எல்கேஜி யூகேஜி கடந்து போனதே இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பல தேவ பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, சபை கூடி வந்தாங்க. ஆனால் அதோடு அன்பான தேவச்சனமே, அவங்க வளர்ந்தாங்களா? அவங்க பெருகினார்களா? தேவனுக்காக பயனுள்ள பாத்திரமாக மாறினார்களா? தேவன் அவளை கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு என்ன இல்லை? பிரியமான தேவ ஜனம், அந்த தரிசனம் இல்லை. ஆகையால் தான் ஆண்டவர்
அன்பான தேவ ஜனமே, எசேக்கியேல் 47 அதிகாரம் நீங்க 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது தீர்க்கதரிசியா இருக்கிற எசேக்கியேலை தேவன் என்ன பண்றாருன்னா, முதலாவதாக கணுக்கால் அளவு அனுபவத்திலே கொண்டு போகிறார். கணுக்கால் அளவு அனுபவத்தில் கொண்டு போய் நிறுத்தி விடல, அடுத்ததாக முழங்கால் அளவு அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அங்கே அவரை நிறுத்தி விடாம அன்பான தேவ ஜனமே, இடுப்பு ஆழம் அளவுக்கு அவரை கொண்டு செல்லுகிறார். அங்கே அவரை நிறுத்தி விடாம நீச்சல் ஆழத்தின் அனுபவத்துக்கு அவரை தேவன் நடத்தி செல்லுகிறத பார்க்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒரு விசுவாசி, ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கொஞ்சத்துல என்ன ஆயிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, திருப்தி ஆயிடக்கூடாது. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், சபை கூடி வந்தோம், நம்ம ஒரு கிறிஸ்தவன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மதவாதியா நம்ம காணப்படாம, நம்ம ஒரு தேவ மனுஷனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் நாம் வளருகிறவர்களாக காணப்பட வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, நம்ம வைக்கிற ஒரு செடி அது வளரணும்னு நினைக்கிறோம். நம்ம பெத்தெடுத்த புள்ள வளரணும்னு நினைக்கிறோம். நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்த்த புள்ள அடுத்த படிக்கு போகணும் நினைக்கிறோம். வேலைக்கு போகிற நாம் நம்முடைய சம்பளம் இன்கிரிமெண்ட் ஆகணும்னு எதிர்பார்க்கிறோம். உலக பிரகாரமா எல்லாவற்றிலையும் நம்ம முன்னேறணும், நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் அன்பான தேவ ஜனமே, பட்டும் படாம, என்னங்க தொட்டும் தொடாம நம்ம என்ன பண்றோம்? ஏதோ மதவாதிகளை போல வாரத்துக்கு ஒரு நாள் வரும், அன்பான 15 நாளுக்கு ஒரு நாள் வரும், மாதத்துக்கு ஒரு நாள் வரும். சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாண நாளுக்கு வருவாங்க, சிலர் குழந்தைக்கு பேர் வைக்க, சிலர் செத்தா அடக்கம் பண்ணுறதுக்கு வருவாங்க. இப்படி சபைகள் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கமர்ஷியல் பிளேஸா, வியாபார ஸ்தலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை கவனிக்கிற அன்பான தேவ ஜனமே, நம் கடைசி காலத்தில், கடைசி நாள்களில், கடைசி நிமிஷத்தில், கடைசி வினாடியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? அந்த கணுக்கால் அணுவை பிரியமான தேவ ஜன்ம விட்டு இன்னொரு படி நாம் என்ன செய்யணும்? முன்னேற வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் பிள்ளையா இருக்கும்போது பிள்ளையை போல பேசினேன், பிள்ளையை போல சிந்தித்தேன், பிள்ளையை போல யோசித்தேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? பிரியமான தேவ ஜனமே, பேசிக் கிறிஸ்துவங்க, நார்மல் கிறிஸ்துவங்க, சாதாரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை, அன்பான தேவ, அதோடு திருப்தி அடையக்கூடாது. பிள்ளையினுடைய சுபாவம் தெரியுங்களா? நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு 4 பிராயம் ரொம்ப முக்கியம். 1, பிரியமான தேவ ஜன்ம பிள்ளையின் பிராயம். நம்ம இன்னைக்கு அநேக கிறிஸ்துவங்க எப்படியா இருக்கிறோம்னா, கிறிஸ்துவங்களா பிள்ளையினுடைய பிராயத்தில் இருக்கிறோம். இந்த பிள்ளை அன்பான தேவ ஜனமே சில நேரங்களில் அசுத்தத்தை தொட்டுட்டு அது கையை போட்டு நல்லா பேசியும். காரணம் என்னன்னா, அதுக்கு தெரியாது என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு. ஏன் சொல்லுங்க? அன்பான தேவ ஜனமே, அந்த பிள்ளை இன்னும் என்ன ஆகலைங்க, வளரல. இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, ஆண்டவரும் உலகமும் சேர்த்து இன்னைக்கு பிரியமான தேவஜன கலப்படமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லைங்க, தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லாததுனால அன்பான தேவ ஜனமே, நம்ம தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? சமுதாயத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? இல்லை நாம் நம்மால தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா? நம்ம பலருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன சொல்லுங்க? நமக்கு தரிசனமே இல்லை. நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்துட்டு என்ன ஆகி போயிட்டோங்க, அப்படியே நின்றுட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் அதில் சந்தோஷப்படுறாரா? இல்லை. அது தேவன் விரும்புகிறாரா? இல்லை. அந்த படியை விட்டு அன்பான தேவ ஜனமே, அந்த வாழ்க்கையை விட்டு அங்கிருந்து நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு படி முன்னே வரணும்னு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாஷையிலே நாம் புரிந்து கொள்கிற விதத்தில் சொல்ல வேண்டும்னா, தேவன் அன்பான தேவ ஜனமே நம்முடைய வளர்ச்சியை என்னங்க, நம்ம தேவனுக்காக எழும்பி பிரகாசமுள்ள என்னங்க பயனுள்ள பாத்திரங்களாக மாற வேண்டும் என்று தேவன் நம் ஒவ்வொருத்தரிடத்தில் தேவன் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டுமானால் உனக்கும் எனக்கும் என்ன இருக்கணுங்க? தரிசனம் இருக்கணும். உலகத்தில்
ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற மனுஷனுக்கு தரிசனம் இருக்குது. அவனுடைய ப்ராடக்டை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணுன்றதுக்காக அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? கடையாக போய் மார்க்கெட்டிங் பண்ணுறான். ஐயா, இது உங்களுக்கு 10 ரூபா லாபம் கொடுக்கும், இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இதை மக்களுக்கு கொடுங்க, பயனுள்ளதாக இருக்கும்னு அவனுடைய ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறான். ஒரு கம்பெனி ஒரு காரை அன்பான தேவ ஜனமே ரிலீஸ் பண்ண, அந்த காரு பிரியமால எப்படி மைலேஜ் கொடுக்குது, அன்பான தேவ ஜனமே எவ்வளோ பணம், அதனால என்னென்ன பாதுகாப்பு இருக்குன்னு அவனுடைய வாகனத்தை குறித்து மார்க்கெட்டிங் பண்ணுறான். அவனுக்கு விஷன் இருக்கிறது. ஆனால் அன்பான தேவ ஜனமே தரிசனமே இல்லாமல், என்னங்க, எந்த விதமான தரிசனமும் இல்லாமல் வீணாய் வாழ்நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க, நம்ம தான் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம். அன்பான தேவச்சனமே, எது வரைக்கும் நீங்க தரிசனம் இல்லாதவர்களாக வாழ்றீங்களோ அது வரைக்கும் நீங்க உங்களுக்கே பிரயோஜனமா இருக்க மாட்டீங்க, உங்களுக்கே நீங்க லாபகரமா இருக்க மாட்டீங்க. ஆகையாலே இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி நேரத்தில், இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது? குருடனை போல தடமாடுகிற வாழ்க்கை வாழாம தரிசனமுள்ள வாழ்க்கை, தேவனுக்காக பிரயோஜனமான, ரட்சிக்கப்பட்டா நம்ம வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கணும். தேவனுடைய பிள்ளையாய் இருந்தா நம்ம வாழ்க்கையில அன்பான தேவஜன்ம ஒரு அர்த்தம் இருக்கணும். நான் ஒரு சபையில் அங்கத்தினராய் இருந்தா என் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இல்லாம வியர்த்தமா நம்முடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டா அன்பான தேவஜனமே உலகத்தில் இருக்கிற அந்நியனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அப்படியேப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் உன்னையும் என்னையும் உலகத்திலிருந்து வேறுபிரிக்கல. அப்படியேப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக அன்பான தேவ ஜனமே அவர் ரத்தத்தை அவர் நமக்காக வீணா சிந்தல. அவர் சிந்தின ரத்தத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க பிரயோஜனமானவர்களாக, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து தான் அவர் தன் ஜீவனை உனக்காக தந்தார். ஆகையால் இந்த வார்த்தை கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இனி எத்தனை காலம் இப்படியே வாழ போறீங்க? இனி எத்தனை காலம் இப்படியே தரிசனம் இல்லாம, அனலம் இல்லாம, குளிரும் இல்லாம வெதவதப்பா ஜெபிக்க போகிறீங்க? நம்முடைய மரண நாட்கள் நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய வருகை எப்போ தெரியாது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது தீர்க்க தரிசனங்கள் மின்னல் வேகத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகையாலே இனி நாம் காலம் செல்லாது. நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? எழும்பி தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டிய ஒரு கடைசி கால மணி நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் நாம் எல்லாரும் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய தரிசனத்தை உடையவர்களாக எழும்பி தேவனுக்காக ஏதாவது நாம் செய்யக்கூடிய நிலைக்கு மாற வேண்டும். அப்போதான் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு, நம்ம ரத்தத்தால் மீட்கப்பட்டதுக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா ஒரு பிரயோஜனமாக இருக்காது. பிரியமான பிறந்த செத்த அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அன்பானுள்ள இவன் செத்தாலும் பேசுகிறான் அப்படின்னு நம்மளை குறித்து யாரும் சொல்ல மாட்டார்கள். அப்படியேப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படாதபடி இந்த வார்த்தை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் தேவனுக்காக எழும்ப வேண்டிய ஒரு நேரத்தில் காலகட்டத்தில் கடந்து வந்திருக்கிறீங்க. அதுக்கு என்ன வேணும்னா தரிசனம் வேணும். அந்த தரிசனம் இருந்தால் நீங்கள் தேவனால் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் 99 வயதுள்ள போது ஆபிரகாமுக்கு தரிசனமாய், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாய் நட என்று சொன்னீர். ஆம் ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானது போல இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டதான, இரத்தத்தால் மீட்கப்பட்டதான, அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொன்னதான தேவ பிள்ளைகள் என அழைக்கப்படுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளும்
தேவ தரிசனத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாய் காணப்படும்படியா ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தா ஏதோ ரட்சிக்கப்பட்ட ஆண்டு ஒரு கர்த்தா சபையில் அங்கத்தினர் ஆயிட்டு நானும் 10-11 அப்படின்னு சொல்லி இவர்கள் வாழாம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தேவனுக்காக ஏதாவது செய்யத்தக்கதாக எழும்பி பிரகாசிக்க தேவன் ஒவ்வொருத்தரையும் அன்று தரிசனம் உள்ளவர்களாக நீர் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சிம்சோன் ஜெபித்தது போல என் பார்வை இழந்து போன ஆண்டவரே, ஆகியால் என் சத்துரு 2 கண்களையும் புடுங்கிட்டா, ஆனா ஒரு கண்ணுக்கு ஏற்றபடி நான் நியாய தீர்க்க என ஒரு விசை பலப்படுத்தும் என்று சொன்னது போல தரிசனத்தை இழந்து போன ஆண்டவரே கர்த்தாவே, பார்வை இழந்து போன ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மீண்டும் எழும்ப ஆண்டவரே, மீண்டும் பிரகாசிக்க, மீண்டும் தேவனுக்காக பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் மாற அவளை ஒரு விசை கூட தேவ தரிசனத்தினால நிரப்புவீராக ஆண்டவரே. உமக்காக பயனுள்ள பாத்திரங்களாய் மாற ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. தூசியை விட்டு உதறி விட்டு எழும்ப என்று சொன்னீர். இது எழும்ப வேண்டிய காலமாக இருக்கிறபடினால ஒவ்வொருத்தரையும் நீர் தொடுங்கப்பா, பலப்படுத்துங்க. அவங்க எதிர்பார்க்கிற நன்மையை அவளுக்கு கட்டளையிடுங்க. கிறிஸ்துவுக்குள்ள குறைகள் எல்லாம் நிறைவாக்குவேன் என்று சொன்னவர் அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காண எல்லா குறைகளை நிறைவாக்கி அற்புதங்களை செய்து ஆசீர்வதியும். நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையிலே விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைங்க எங்களை அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.